மக்களே வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க Subhakrishnan. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்ட ஒரு ரிவ்யூ வீடியோ தான், வேம்பாலம் பட்டை ஹேர் ஆயில் ரிவ்யூ. ஸோ ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ அப்படி இருக்குன்னு போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு 1 month யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா 3 months யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சொன்னபடி டைமுக்கு நான் போடல. அண்ட் ரியலி சாரி. போன வாட்டி இதே தான் பண்ணேன், இந்த வாட்டி இதே தான் பண்ணுறேன். என்னங்க பண்ணுறது, ஒரு குடும்ப இஸ்திரி ஆனாலே பொறுப்புகள் நிறைய இருக்குது. சில பல வேலைகள்னால என்னால் வீடியோ டைமுக்கு அப்லோடே பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், பட் அது ட்ரை மை செல்ஃப். ஸோ ஃபைனலி ரிவ்யூ என்னாச்சு, முடி வளர்ந்துருக்கா, வளரலையா, கொட்டுதா, ஹேர் ஆயில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, அண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே அந்த வேம்பாலம் பட்டையிலேருந்து எனக்கு அந்த எசன்ஸ் வருது, பட் திருப்பி நான் அதுலேயே எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. பட் 3 monthsக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ணதில் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்ன அப்படின்னா, அது 1 month யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 1/2 month ஆர் 1 month யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். டோட்டலாக நான் ஒரு 2 months தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த ஹேர் ஆயிலை நான் விட்டுட்டேன். ஸோ எதுக்காக நான் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஈவன் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த பாட்டில் நான் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணல. நான் தூக்கி போடாமல் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். ஸோ பாருங்க, இதெல்லாம் அன்னைக்கு போட்டு வச்சிருந்து காமிச்சேன். இதுலேயே நான் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, அன்னைக்கு பாதி தான் கலக்கணும், அதுலேயே இவ்வளோ ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ எண்ணெய் நான் யூஸே பண்ணல. ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தூக்கி போடாமல் எதுக்கு வச்சிருக்கேன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்ட்டு தான். ஸோ எதனால நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் எனக்கு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இது நிறைய பேர் ஹேர் வளருதுன்னு சொல்லிட்டு நிறைய சூப்பரான ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஆசையில் தான் நானும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. எனக்கு தெரியல ஏன்னு சொல்லிட்டு. ஈவன் நான் என்னோட சீப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மேபி என்னோட மிஸ்டேக்காக இருக்கலாம். நான் சீப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சீப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். கரெக்டாக நைட்டில் அந்த சிக் எடுத்துட்டு அந்த மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனாலும் எனக்கு ஹேர் க்ரோத் ஆகலை. பட் உண்மையே சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இதை யூஸ் பண்ணேன். இது ஓரளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ணிச்சு. பட் ஹேர் க்ரோத் இல்லை. பட் கொஞ்சம் போக போக பொடுகு கிளியர் ஆச்சு தவிர திருப்பி ஹேர் ஃபால் ரொம்ப இல்லை, பட் கம்மியாயிடுச்சு. ஆனால் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ண எனக்கு செம்மையாக ஹேர் ஃபால், பயங்கரமாக ஹேர் ஃபால். அது எனக்கு ஸ்டாப்பே ஆகலை. எனக்கே டவுட் வந்துச்சு, ஒருவேளை இந்த எண்ணெயினால தான் நமக்கு முடி கொட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயத்திலே நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இருக்கிற 4 முடி பிச்சுட்டு போயிட்டு போகுதுன்ட்டு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டிலேருந்து நான் யூஸ் பண்ணேன். நான் இதில் போட்டு வேம்பாலம் பட்டை போட்டு ஊற வச்சேன் இல்லையா. ஸோ அதுதான் இந்த எண்ணெய். இது நான் சொன்னேன், எங்கள் வீட்லேயே செக்காடி கொடுத்த எண்ணெய், எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது எனக்கு கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆயில் மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஓரளவுக்கு ஒரு 100% எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அதில் ஒரு 20% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி 100%க்கு தாண்டி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால எங்கள் வீட்டில் கொடுத்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 100%ல 20% குறைஞ்சிருந்துச்சு. ப்ளஸ் பொடுகு அவ்வளோ இப்போ எனக்கு இல்லை. சீரியஸ்லி அந்த பொடுகு போனதுக்கு காரணம் இந்த வேம்பாலம் பட்டை தான். பட் எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை. ஸோ அந்த ஹேர் ஆயில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பொடுகு இல்லை, கொஞ்சம் இருக்கு. அது விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நம்ம பொடுகு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது. அது கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும். ஸோ எனக்கு இப்போ கண்ட்ரோலா இருக்கு, பொடுகு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஆனால் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை. ஸோ அதனால நான் அந்த வேம்பாலம் பட்டை ஹேர் ஆயிலை ஸ்டாப் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ நான் எங்கள் வீட்டில் கொடுக்குற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் என்னோட ஹேர் க்ரோத் இவ்வளோதான். அதே சேம் 4 முடி தான் இருக்கு, இவ்வளோதான் இருக்குது. இதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ஹேர் ஃபால் ஸ்டில் எனக்கு இருக்குது. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு இன்னும் எனக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய சூப்பரான ஆயில்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வேம்பாலம் பட்டையோட ரிவ்யூ நான் போட்டுட்டேன். ஸோ 1 லைனில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. ஹேர் ஃபாலை சுத்தமாக ஸ்டாப் பண்ணல, ஹேர் க்ரோத் இல்லை, எதுவுமே இல்லை. என்னோட பொடுகை அதை கண்ட்ரோல் பண்ணுச்சு, அவ்வளோதான். பட் மற்றபடி எனக்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. நான் மிச்சம் இருக்கிறது கூட தூக்கி தான் போட்டேன். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு வேம்பாலம் பட்டை ஹேர் ஆயில் ஒர்க் அவுட் ஆகலை. ஃபினிஷ். இந்த பஞ்சாயத்து இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் அது ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம சொல்லணும். ஐயோ என்னடா இது இப்படி பண்ணிட்டோன்ட்டு.
நான் முன்னதே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பர்சன். இந்த 2 வகையான பர்சன்ஸ் இருப்பாங்களா, ஒருத்தன் வந்து என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டான், இன்னொருத்தன் என்ன நடந்தாலும் கவலைப்படுவான். அதில் அந்த ஒருத்தன் தான் நான். எனக்கு என்ன நடந்தாலும் கவலையாகவே இருக்கும். ஐ டோன்ட் நோ வை, மேபி நான் பிறந்ததுலேருந்து அப்படி இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னை ஹாப்பியாக வச்சுக்க நானே ட்ரை பண்ணுவேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணுவேன், ரொம்ப பிஸியாக இருக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் எதுவுமே முடியாது, நான் ட்ரை மட்டும் தான் பண்ணுவேன். மேபி என்னோட ஸ்ட்ரெஸ்ஸால் கூட அது குறையலாம், ரொம்ப ஹீட்டாக ஆகிறதுனால கூட அது குறையலாம், ஐ டோன்ட் நோ. பட் சீக்கிரமாக என்னோட ஹேருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் நிறைய நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் guys. நிறைய ஹேர் ரெமிடிஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்த்து ஏதாச்சும் எனக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும்ல. ஸோ அது எல்லாத்தோடைய ரிவ்யூஸுமே உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, this is bye from Subhakrishnan. Ta-ta!